மயிலாடுதுறையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காங்கிரஸ் கட்சியினர் மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் கிட்டப்பாங்காடி முன்பு காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக பொறுப்பு ஆளுநரை கண்டித்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பானுசேகர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அறுதி பெரும்பான்மை, அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தாவேக கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றோம். தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் அழைக்காத ஆளுநரை கண்டித்தோம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அதாவது மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட 5 பேர் ஆதரவு தெரிவித்த நிலையில திமுகவினர் கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில தமிழக ஆளுநரை கண்டித்து இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினர் கலைந்து சென்றனர். கலைந்து சென்ற காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் அந்த கிட்டப்பாங்காடி பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அங்கு வந்த திமுக இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் மருது மற்றும் திமுகவினர் காங்கிரஸ் கட்சியோட நிர்வாகிகள் மீது திடீரென்று தாக்குதல் நடத்தினர். இதனால் காங்கிரஸ் கட்சியினர் சிதறி ஓடினர். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பானுசேகர் மற்றும் பொறுப்பாளர் ராஜா, மணல்மேடு அன்பழகன் ஆகியோர் மீது தாக்குதல் நடத்தியதில் ராஜா கீழே விழுந்து காயமடைந்தார். தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சி கொடிகளை பிடுங்கி நடு ரோட்டில் போட்டு காலால் மீட்டு திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. இதுவரை இது தொடர்பான புகார் காங்கிரஸ் கட்சியினரால் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.